எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சூப்பர் டூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சைப்பழ சாதம். எலுமிச்சம்பழம் அப்படின்னாலே அது வைட்டமின் சி ரிச் ஒரு ஃபுட்டு. அது நம்ம ரெகுலராக நம்மளோட டயட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி இந்த சிம்பிள் ரைஸ் ஐட்டம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு கடுகு வெடிக்கிற வரையும் அந்த பருப்புகள் ப்ரௌன் ஆகிற வரை வறுத்துக்கங்க. அதுலேயே கொஞ்சம் நிலக்கடலையும் போட்டு இது எல்லாத்தையுமா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கின பச்சை மிளகா, பொடியாக நறுக்கிய இஞ்சி, இது எல்லாத்தையுமே போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா அண்ட் இஞ்சி வாசனை ரொம்ப நல்லா வரும். இப்போது அது வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதில் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான எலுமிச்சைப்பழ சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அந்த கலருக்கு வேண்டியதை எல்லாமே போட்டு அந்த மித்த இன்க்ரீடியன்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற சாப்பாடு அதையும் போட்டுட்டு சாப்பாடு ரொம்ப மசிஞ்சு போகாத மாதிரி நல்லா பார்த்து ஜென்டிலாக அப்படியே கலக்கி விடுங்க. ரொம்ப நீங்கள் அமுத்தி பண்ணினீங்க அப்படின்னா சாப்பாடு உதிராக வராது. அதனால் அப்படியே ஒன்றா டாஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இப்படி நேராக பண்ணிவிடுங்க. இப்படி யூஸ்வலாக நம்ம கலர்ற மாதிரி கலராமல் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரைஸ் நல்லா எல்லோ கலர் ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு எலுமிச்சைப்பழ சாறு ஊற்றுங்க. ஒரு ஸ்பூன் நான் யூஸ்வலாக ஜாஸ்தி ஊற்றுவேன், ஏன்னா எனக்கு அந்த புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இதை ஊற்றினதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழையில் நம்ம கார்னிஷ் பண்ணி இறக்கினா சுவையான எலுமிச்சைப்பழ சாப்பாடு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த எலுமிச்சைப்பழ சாப்பாடை நீங்கள் சிப்ஸ் கூடயோ அப்பளம் கூடயோ எப்படி வேணால் சேர்த்து சாப்பிட்லாம். எனக்கு பொதுவாக இதை எலுமிச்சைப்பழ ஊறுகாவோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற ஒரு ஐடியல் ரெசிபி இது எலுமிச்சைப்பழ சாப்பாடு. அண்ட் ஈஸியாக பேச்சுலர்ஸும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.